பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நேற்றைய தினம் கலங்கரை விளக்கத்தை பற்றி பார்த்தோம். அந்த கலங்கரை விளக்கத்தை நாடி செல்கின்ற கப்பலோட்டிய தமிழர் கவின்மிகு கப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்துதான். அலை வீசும் கடலில் அசைந்தாடு செல்லும் கப்பலை காண உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். கடலில் அஞ்சாமல் கப்பலோட்டியவர்கள் நம் தமிழர்கள் தான். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை தான் சங்க பாடல்களை சொல்றாங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குல் ஆட்ட கோடு உயிர் திணி மணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள் எரி மருங்கு அறிந்து ஒய்ய. மருதன் இளநாகனாரோடையது பாடல். உலகமே புகழும் அளவுக்கு உருவத்தை கொண்ட வங்கம் நாவாய் புலவு திரை பெருங்கடல் புலவு நாற்றத்தை உடைய அலை வீசுகின்ற அந்த நீரை பிளந்து கொண்டு செல்ல இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி இரவும் பகலும் அறியாது அசையாது ஓடிக்கொண்டிருக்கின்ற அலை விரைசிறல் இயற்கை வங்கூல் ஆட்ட அந்த அலைகள்ல காற்று அடித்து கொண்டு ஓட கோடுயிர் உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் நீக்கான் நாவாய் ஓட்டுபவன் உயர்ந்த அந்த நாவாயை அலையை அடித்து அதை திறமையிலிருந்து ஓட்டி கரையை நோக்கி செல்வான். கரையை நோக்கி வருவதற்கு அவனுக்கு உறுதுணையாக இருப்பது கலங்கரை விளக்கம்தான் என்பதை சொல்றாங்க. இதான் கப்பல் கலங்கரை விளக்கம். அந்த புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உரு அப்படின்னா அழகு, போல அப்படின்னா பிளக்க, வங்கூல்னா காற்று, நீக்கான் நாவாய் ஓட்டுபவனை தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். வங்கம் அப்படின்னா கப்பல், நாவாய்ன்னு சொல்லுவாங்க. எல்லையும் அப்படின்னா பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளெரி அப்படின்னா கலங்கரை விளக்கத்தை தான் சொல்றாங்க. துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் சிறந்தவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்கள்ல ஒருவர். கலித்தொகையில் மருதத்திணையில 35 பாடல்களையும் பாடியவர். மருதத்திணை பாடுவதில் வல்லவர். அதனால்தான் இவர் மருதன் இளநாகனார். 8 தொகை நூல்கள்ல ஒண்ணுதான் அகநானூறு. அதுல 255வது பாட்டு. 8 தொகை நூல்களை பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நன்றி.